Okay students, next we are going to discuss about the mutation and genetic code. Mutation. Already we know that what is the meaning of mutation. Sudden changes in a gene, it is known as mutation. So in a gene, what is present in a language, that is known as a genetic code. Genetic code, it is present in a gene. Okay, so that it is involving to synthesize the different types of proteins. Okay, so now that we are going to discuss about mutation and genetic code. Comparative studies of mutation and corresponding alteration in amino acid sequence of specific protein have confirmed the validity of the genetic code. So இங்கே mutation என்னது sudden changes. அது எப்படி ஏற்படும்? Then corresponding alteration in the amino acid sequences. அங்கே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக sudden changes ஜீன்ஸ்குள்ளே ஏற்படுறப்ப அங்கே அமினோ ஆசிட் சீக்வன்ஸ்லையும் என்ன இருக்குது? ஆல்ட்ரேஷன் ஏற்படுது. அப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகணும்னா நமக்கு அங்கே என்னது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அந்த சீக்வன்ஸ் வேணும். இங்கே ஜீன்ஸில் சடன் சேஞ்சஸ் நடக்கிறப்ப இந்த அமினோ ஆசிட் சீக்வன்ஸ்லையும் சடன் சேஞ்சஸ் ஏற்படுது. ஓகே, அப்போ அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இந்த ஜெனட்டிக் கோடை டிபெண்ட் பண்ணியிருக்கு. கேன் யூ அண்டர்ஸ்டுட்? So comparative studies of mutations and corresponding alteration in amino acid sequence of specific protein have confirmed the validity of the genetic code. அப்போ அங்கே ஜெனட்டிக் கோடு வரிசையாக இருக்கிறப்பவே அங்கே மியூட்டேஷன் மூலமாக அந்த ஜெனட்டிக் கோடில் சேஞ்சஸ் ஏற்படுது. அப்படி சேஞ்சஸ் ஏற்படுறதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மியூட்டேஷன். அங்கே ஜெனட்டிக் கோடில் சேஞ்ச் ஏற்படுறப்ப அது எதை பாதிக்குது? இங்கே அமினோ ஆசிட் சீக்வன்சஸ் அதை ஆல்ட்ரு பண்ணுது. அப்போ ப்ரோட்டீன் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுறதுல என்ன ஏற்படுது? ஒன் ஆஃப் த ஆல்ட்ரேஷன். Okay, so the relationship between genes and DNA are best understood by mutation studies. So we need to understand the genes and DNA. We should know about the mutation. So what is the meaning of mutation? Sudden changes. Okay, sudden changes in the gene, that is known as the mutation. Okay, so it is needed to understood the gene and then in a DNA. Okay, the simplest type of mutation at the molecular level is change in nucleotide that substitutes one base for another. So mutation, it is occur inside the nucleotide or the gene. What it is occur? One of that changes will occur. What changes? One substitutes of a base pairs. அங்கே base pairs காமனாக கரெக்டாக வரக்கூடியதில் சடனாக ஒரு சேஞ்சஸ் ஏற்படுது. ஓகே, such changes are known as base substitution, which may occur spontaneously or due to the action of mutagen. சடனாக ஸ்பான்டேனியஸாக அந்த சப்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஏற்பட்டுடலாம் அந்த பேஸ் பேர்ஸில். சப்ஸ்டியூஷன்னா என்னது? எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆயிடலாம், இல்லை அந்த இருக்கக்கூடியதுக்கு பதிலாக சடனாக வேறு ஏதாச்சும் வந்து மாறிடும். அதை தான் நம்ம சப்ஸ்டியூஷன் அப்படின்றோம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மியூட்டேஷன். மியூட்டேஷனில் என்னது? சடன் சேஞ்சஸ், அந்த ஜெனட்டிக் கோடில் ஏற்படக்கூடிய சடன் சேஞ்சஸ். ஒரு பேஸ் பேருக்கு பதிலாக ஒரு பேஸுக்கு பதிலாக இன்னொரு பேஸ் வந்து இருந்துடலாம். சப்ஸ்டியூஷன், அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சப்ஸ்டியூஷன். ஓகே, தட் சப்ஸ்டியூஷன் அக்கர்ஸ் ஸ்பான்டேனியஸ்லி, சடனாக ஏற்பட்டுடலாம், அல்லது மியூட்டாஜன், அதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ், தட் சப்ஸ்டன்ஸ் மியூட்டேஷனை ஏற்படுத்தக்கூடிய சப்ஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மியூட்டாஜன்ஸ். அந்த மியூட்டாஜன்ஸ் மூலமாக ஏற்படலாம். A well studied example is sickle cell anemia in human. For example of mutation, here they have given in a sickle cell anemia in a human being, which results from a point mutation of an allele of beta globulin gene. இங்கே சிக்கிள் செல் அனிமியான்னு சொல்லக்கூடியது என்னது? ஹியூமன் பீயிங்க்கு ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸ். ஓகே, அனிமிக் பர்சன்ஸ்னாலே என்னது? பிளட் செல்ஸில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். அப்போ இது எப்படி ஏற்படுது? இந்த சிக்கிள் செல் அனிமியான்றது ஒரு விதமான டிசீஸ் ஹியூமன் பீயிங்க்கு வருது. இதுக்கு காரணம் என்னது? அந்த ஜீன்ஸ் பிளட் செல்ஸுடைய ஜீன்ஸில் ஏற்படக்கூடிய என்னது? மியூட்டேஷன்றதுனால, ஒரு சர்டைன் பாயிண்ட்ஸில் ஏற்படுறதுனால நம்ம அதை பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் வரக்கூடிய டிசீஸ் தான் என்னது? சிக்கிள் செல் அனிமியா. ஓகே, ஸோ விச் ரிசல்ட்ஸ் from a point mutation of an allele beta globulin gene. இங்கே பீட்டா ஹீமோக்ளோபின், அந்த ஹீமோக்ளோபின் ஜீன்ஸில் சடனாக ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னால தான் என்னது? நார்மல் பிளட் செல்ஸாக இல்லாமல் சிக்கிள் செல் அனிமியா, பிளட் செல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அங்கே சிக்கிள் செல் அனிமியான்ற டிசீஸ் வந்து இருக்குது. A hemoglobin molecule consists of 4 polypeptide chains, 2 alpha chains and 2 beta chains. Already we know that we have studied
2 alpha and then in a 2 beta chains. Each chain has a heme group on its surfaces. So these 2 alpha chains and 2 beta chains also in the cell surface it is present, it is contains in a heme group. Okay, heme it is essential to bind the oxygen. அந்த heme மேலே தான் என்ன செய்யும், அந்த சர்ஃபேஸில் தான் ஆக்சிஜன் போய் பைண்ட் ஆகும். ஸோ அதுதான் என்ன செய்யுது, அந்த ஆக்சிஜனை பிளட் செல்ஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஈச் அண்ட் எவ்வரி செல்ஸுக்கும் வந்து கொண்டு போய் கொடுக்குது. Okay, then the human blood disease sickle cell anemia is due to abnormal hemoglobin. அங்கே ஹியூமன் பிளட் டிசீஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சிக்கிள் செல் அனிமியா. இது என்னது, ஹீமோக்ளோபின் நார்மலாக இல்லாமல் அப்நார்மல் ஹீமோக்ளோபினாக இருக்கும். இந்த அப்நார்மல் ஹீமோக்ளோபின் எப்படி வந்துச்சு, இங்கே பீட்டா ஹீமோக்ளோபின் மேலே அந்த செல் சர்ஃபேஸில் சடனாக ஒரு பாயிண்ட் மியூட்டேஷன், அதனால நார்மல் பிளட் செல்ஸ் எப்படி மாறிடுச்சு, சிக்கிள் செல்லாக மாறிடுச்சு, அப்நார்மல் ஹீமோக்ளோபினாக மாறிடுச்சு. This abnormality in hemoglobin is due to single base substitution at the 6th codon of the beta globulin gene. இங்கே இது எதனால் ஏற்படுது, ஒரு சப்ஸ்டியூஷன் எதில் வந்திருக்கு, 6th ஜெனட்டிக் கோடில் வந்திருக்கு, ஒரு சிங்கிள் பேஸ் பேர் மட்டும் மாறிடுச்சு. ஃப்ரம் GAG to GTG அந்த கோடு beta chain hemoglobin. இதில் it results in a change of amino acid glutamic acid to valine. இங்கே glutamic acid 6th பொசிஷன் அந்த கோடில் என்னவா மாறிடுது, வேலினாக மாறிடுது at the 6th position of beta chain. This is a classical example of point mutation that results in the changes of amino acids residue glutamic acid to valine. Here the example it is given what, 5' to 3' end. Okay, 5' to 3' end. Here see this valine, histidine, leucine, threonine, proline, glutamic acid for normal blood. So here in the 6th position of this glutamic acid it is changed to the valine. Sudden mutation, இங்கே GAG அப்படின்றது glutamic acid, அந்த GAGன்றதுக்கு பதிலாக GTG அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ குளுட்டாமிக் ஆசிட் வேலினாக மாறிடுச்சு. அப்போ நார்மல் பிளட்டு என்னவா மாறிடுச்சு, சிக்கிள் செல் பிளட்டாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ டிஎன்ஏ சீக்வன்ஸ் நான் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட், ஓகே, கோடிங் ஸ்டாண்ட், ஓகே, அமினோ ஆசிட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஜிடிஜி அப்படின்னா வேலின், ஓகே, தென் ஹிஸ்டிடின், லியூசின், த்ரையோனைன், ப்ரோலின், குளுட்டாமிக் ஆசிட் 3' to 5' நார்மல் பிளட் செல்ஸ். ஹியர் சிக்கிள் செல் பிளட், the same DNA sequences of non-terminate strand amino acids valine, histidine, leucine, threonine, proline. இங்கே குளுட்டாமிக் ஆசிட் பதிலாக என்ன வந்துருச்சு, வேலின் மியூட்டன்ட். இங்கே என்ன இருக்குது, GAG. இங்கே என்ன வந்துருச்சு, இந்த இடத்துல மட்டும் GTGன்னு வந்துருச்சு. அது எதை குறிக்குது, இந்த GTG வேலின் குறிக்குது. ஸோ குளுட்டாமிக் ஆசிட் இருக்கிற இடத்துல என்ன வந்துருச்சு, வேலின் வந்துருச்சு. ஸோ சிக்கிள் செல் hemoglobin. Okay, can you understood? So normal bloodல அங்கே என்ன வந்துருச்சு, ஒரு சின்ன அந்த பாயிண்டில் ஏற்படக்கூடிய அந்த ஜெனட்டிக் இதில் ஏற்படக்கூடிய சப்ஸ்டியூஷன் என்ன, அது ஏவுக்கு பதிலாக டி வந்திருக்கு. ஓகே, அதான் என்ன மாறிடுச்சு, தென் சிக்கிள் செல் அனிமியா. ஓகே, பீட்டா செயினில் 6th பொசிஷனில் குளுட்டாமிக் ஆசிட் பதிலாக வேலின் வந்ததுனால என்னது, இட் இஸ் அக்கர் இன் த டிசீஸ் சிக்கிள் செல் அனிமியா. Can you understood? The mutant hemoglobin undergoes polymerization under oxygen tension, causing the change in the shape of the RBC from biconcave to sickle-shaped structure. Okay, so here that amino acid residue glutamic acid to change the valine. So the mutant hemoglobin undergoes polymerization, that reaction, polymerization reaction under oxygen tension. They cannot able to carry the oxygen, so it is making in a oxygen tension, causing the changes in the shape. So biconcave shape வந்து என்னவா மாறிடுச்சு, sickle cell structure மாறிடுச்சு. Okay, it is making in a oxygen tension. They cannot able to carry the oxygen. Okay, the effect of point mutation can be understood by the following. Another one example is also they have given to understand the point mutation. The sequence, the triplet genetic code, it is present in a 33 ABC triplet code, DEF, GHI, JKL, like that they have given in alphabetical letter. They have given to understand easily.
Okay, so we are inserting a letter O in between D, E, F, G, H, I. How we will pronounce A, B, C, D, E, F, O, G, H, I, J, K, L. Like that we will pronounce. If we will insert O and Q, how the arrangement A, B, C, D, E, F, O, Q, G, H, I, J, KL. So like that the insertion it is occurs. So the above information shows that insertion or deletion of one or two base ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுறது அல்லது ஒன்று டெலீட் ஆகுறது ரிமூவ் ஆகுறது இது ஒரு இடத்துலையோ இல்லை ரெண்டு இடத்துலையோ நடந்துச்சுன்னா சேஞ்சஸ் த ரீடிங் ஃப்ரேம் ஃப்ரம் த பாயிண்ட் அந்த எந்த இடத்துல சேஞ்சஸ் ஆகிருக்கோ பாயிண்ட் ஆஃப் இன்சர்ஷன் ஆர் டெலிஷன்ஸ் ஸோ அந்த ஃப்ரேம்லேயே அங்கே சேஞ்சஸ் ஏற்படுது சச் மியூட்டேஷன்ஸ் ரெஃபர் டு அஸ் ஃப்ரேம் ஷிஃப்ட் இன்சர்ஷன் ஸோ இந்த மியூட்டேஷன் என்ன சொல்கிறாங்க ஃப்ரேம் ஷிஃப்ட் அங்கே ஃப்ரேம்லேயே கரெக்டாக வராமல் அது அப்படியே ஷிஃப்ட் ஆகி வர்றது ஸோ ஃப்ரேம் ஷிஃப்ட் இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் மியூட்டேஷன். This forms the genetic basis of proof that codon is a triplet and is read in a continuous manner. So this is proving that this codon is a triplet ABC, DEF, OQG like that it is present in a triplet. We need to read continuously. Okay, we need to read in a continuous manner. It is present like that. Okay, can you understood all of you? Mutation and genetic code. Okay. Then next here they have given another one. Scientists they have proved that Wobble hypothesis. It is a hypothesis proposed by Greek which states that tRNA anticodon has the ability to wobble at its 5' end by pairing with even non-complementary base of mRNA codon. This is proposed by the scientist Greek. Okay, Greek only, Watson and Greek only proved that double helix DNA model. So Greek has proposed the Wobble hypothesis in the year 1966. He states that the tRNA anticodon has the ability to wobble at its 5' end by pairing with the even non-complementary base of mRNA codon. அங்கே 5' எண்டில் ஓகே இந்த டிஆர்என்ஏவில் ஆன்டிகோடான் அதனுடைய எபிலிட்டி ஒரு இடத்துல ஒரு சேஞ்சஸ் சடனாக ஒரு சேஞ்சஸ் அதைத்தான் நம்ம வூபிள் அப்படின்றோம் அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேராக ஏற்பட்டுருது. According to this hypothesis, in codon anticodon pairing the third base may not be complementary. இங்கே கோடான் ஆன்டிகோடான் அந்த பேஸ் எப்படி இருக்கணும் ஒரே மாதிரி சேமாக வரணும். இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த தேர்ட் பேஸ் இந்த ட்ரிப்ளெட்டில் தேர்ட் பொசிஷனில் வர்றப்ப அது என்னது காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்க மாட்டேங்குது. The third base of the codon is called a Wobble base. And this position is called a Wobble position. Already we have said no, 2 is the fixed one, third one is the flexibility. So like that the scientist also is told Greek. So the third position it is changing. That codon is the Wobble base. This position is known as the Wobble position. Maybe what changes will occur the third position. The actual base pairing occurs at first 2 positions only. இங்கே பாரு எக்ஸாம்பிள் 5' to 3'ல லியூசினுடைய டிஆர்என்ஏ ஜிஏஜி அதுதான் லியூசின் அதில் வர்றப்ப இங்கே ஜீனுடைய பேஸ் பேர் என்னது சி குவானைன் சைட்டோசின். ஓகே இங்கே ஆர்என்ஏனால என்ன இருக்கும் தைமின் பதிலாக யுராசில் இருக்கும். ஸோ அடினைன் யுராசில். ஓகே இங்கே குவானைன் சைட்டோசின் இது நார்மல் பேஸ் பேரிங். இங்கே வூபிள்ன்ற பொசிஷன் என்ன எதில் வருது இந்த தேர்ட் பேஸ் பேரில் வருது. ஸோ இங்கே 5' to 3' வர்றப்ப குவானைன் சைட்டோசின் அடினைன் யுராசில் குவானைன் என்ன வரணும் சைட்டோசின் வரணும் ஆனால் என்ன வந்திருக்கு யுராசில் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் த வூபிள் பேஸ் வூபிள் பேரிங். ஓகே வூபிள் base. So first 2 position only is occurs in a normal actual base pairing. The third one maybe will change. Okay. So the importance of a wobbling hypothesis is that it reduces the number of tRNAs required for polypeptide synthesis and it overcomes the effect of code degeneracy. So இங்கே அந்த கோடனுடைய டீஜெனரேஷனுக்கு இதாக இருக்குது இந்த டிஆர்என்ஏ. ஏன்னா அந்த டிஆர்என்ஏனுடைய தேர்டு பொசிஷன் வூபிள் ஹைபாத்திசிஸாக இருக்குது. ஸோ இது இப்படி இருக்கிறதுனால அந்த
இந்த ஊபல் ஹைபாத்தசிஸ் என்ன செய்யுது, டிஆர்எனுடைய நம்பரை ரெடியூஸ் பண்ணுது. அப்போ அங்கே பாலிபெப்டைட் செயின் சிந்தசிஸ் ஆகணும் அப்படின்னா என்ன வேணும், கரெக்டான நம்பரில் உள்ள டிஆர்என்ஏ வேணும். அங்கே அதை ரெடியூஸ் பண்ணுறதுனால தான் இங்கே இந்த கோட் மேலே என்னது டீஜெனரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எஃபெக்ட் வந்து ஏற்படுது. ஓகே, in the above example, though the codon and the anticodon do not match perfectly, என்னது கோடானோ ஆன்டிகோடானோ they cannot match perfectly, yet the required amino acid is brought perfectly. So the required amino acids is brought perfectly. அதனால என்ன ஆக முடியல, அந்த கரெக்டான அமினோ ஆசிட்ஸும் பெர்ஃபெக்டாக வர முடியலை. ஸோ திஸ் எனேபிள்ஸ் த எக்கானமி ஆஃப் டிஆர்என்ஏ GUC, GUA and GUD code for amino acid valine. So they have given that in a tRNA these different types of genetic codes, it is representing only one amino acid. That amino acid it is known as the valine. Okay, can you understand all of you this hypothesis? Okay students, we will meet next class. Thank you.